கிராமத்துல எல்லாம் ஒண்ணு சொல்லுவாங்க, எல்லாம் இருக்கு பெட்டியில கீரை கடைய சட்டி இல்லைன்னு. நம்மாளு எதையாவது இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு இல்லாததை நினைச்சே கவலைப்படுறதுல நம்மால் ரொம்ப கில்லாடி. எதையோ நினைச்சு ஓடுறான். மெட்ராஸ்ல எல்லாம் திடீர்னு பாத்தீங்கன்னா 20 பேர் தப்ப தப்ப தப்பன்னு ஓடுவான். கட்சியில ஓடுறவனை பிடிச்சி எங்கடா ஓடுறேன்னா தெரியல சார், எல்லாரும் ஓடுறாங்க நானும் ஓடுறேன். சரி, நீ முன்னால ஓடுறவனை பிடிச்சி எங்கடா ஓடுறேன்னு கேட்டா தெரியல சார், எல்லாம் ஓடி வராங்க நானும் ஓடுறேன். அது முன்னால ஓடுறவனுக்கு தெரியல, பின்னால ஓடுறவனுக்கு தெரியல, ஓடி இருக்கிறான். இந்த சின்ன பசங்க காத்தாடி விடும் போது சில காத்தாடி டீல்ல அழுந்து வரும், பாத்துருக்கீங்களா? அந்த காத்தாடி பிடிக்கிறது இந்த தெருவுல இருந்து ஒருத்தர் 4 பேர், அந்த தெருவுல இருந்து 4 பேர் பாத்தீங்கன்னே ஓடியாருவான். எல்லாருமே வந்து சேர்ந்து காத்தாடி கீழ்ச்சி போட்டு போடுவான். டீல்ல இருந்து வந்த காத்தாடியை ஒழுங்கா வீட்டுக்கு ஒருத்தர் எடுத்துன்னு போன மாதிரி வரலாறே கிடையாது. என்ன பொருள்? அத்தனை பேரும் அவன் எடுத்துன்னு ஓடணும் ஓடியால, வேற எவனும் எடுத்துன்னு போடக்கூடாதுன்னு ஓடியாந்துக்கிறான். அப்போ சில விஷயங்கள் ரொம்ப பறந்து ரொம்ப ஓடி எங்கேயோ போன பிறகுதான் தெரியுது நம்ம வாழ்க்கையில எதுக்கு இவ்வளவு தூரம் ஓடியாந்தோம். சில விஷயங்கள் லேட்டா தான் புரியும் சார். இப்போ ஒரு விஷயம் பாத்துங்களேன், இப்ப கல்யாணம் ஆன உடனே நம்ம மனைவி நமக்கு கொடுக்குற முதல் சர்டிபிகேட் என்ன? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. கை வீட்லயே அப்படித்தானா? இல்ல, கை தட்டுறத பார்த்தா இவங்க நிறைய பேர் அதே மாதிரி சர்டிபிகேட் வாங்கிருக்காங்க. அப்படி சொன்ன பிறகுதான் நமக்கு தெரியுது கல்யாணத்துக்கான டெபினிஷனே அன்னைக்குதான் நமக்கு தெரியுது. கல்யாணம்னா என்னன்னா என்னமோ பெருசா தெரிஞ்சுக்க போறதா நினைச்சு கல்யாணம் பண்ணி நமக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் கல்யாணம். நம்ம வாழ்க்கையில திருப்தி, நம்ம வேலையில திருப்தி, நம்ம சார்ந்து இருக்கிற ஊர்ல திருப்தி, நமக்கு கிடைச்சிருக்கிற அவைலபிள் ஆப்பர்ச்சுனிட்டியில திருப்தி அடைக்கிற பழக்கம் கிடையாது. இப்ப கண்ணாடி முன்னால நிக்கிற எல்லாருமே என்ன நினைக்கிறான்? இன்னும் கொஞ்சம் உயரமா இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் சவப்பா இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் முடி, இப்படி நினைக்கிறான். எல்லாம் நினைக்கிறானா இல்லையா? கடவுளுக்கே கரெக்ஷன் சொல்றான். இப்படி இருந்துக்கலாம், இப்படி இருந்துக்கலாம், இப்படி இருந்துக்கலாம், இப்படிதான் இருந்துட்டோமே, அதுக்கப்புறம் இப்படி இருந்துக்கலாம். ஒரு சுவாரஸ்யமான செய்தி சொல்லவா? மனிதன் என்று சொல்கிறார்கள். இப்ப கீழே பாதம்ன்றான். நான் ஒரு அடி எடுத்து வச்சா மலையனுடைய அடிவாரத்தை அடின்றோம். அப்புறம் அடுத்தது கால். உடம்ப 4 துண்டா போட்டா இது கால் பகுதி, அதனால இது கால். கீழே விழுந்த முதல்ல முட்டுது, இது முட்டி. அப்புறம் இது அரை. உடம்ப பாதியா வெட்டினா இது அரை. இந்த அறையில கட்டுற கயிறுக்கு பேர் தான் அரை நான் கயிறு. அததான் நம்மளால அண்ணா கவரும்ட்டான். இந்த அறையையும் இந்த காலையும் கொடுக்கிற பணியை செய்வதால் இது தொடை. அதுக்கு மேல வயிறு. வர்றதெல்லாம் கொஞ்ச நேரம் இங்க இருக்குது, வா இரு, அதனால இது பேர் வயிறு. இது கழுத்து. இந்த உடம்பையும் இந்த தலையும் இழுத்து கட்டி வச்சிருக்கு, கழுத்து. இது முடி. இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை, தோட முடி, அதனால இது பேர் முடி. கடவுள் கச்சிதமா தான் நம்மள பற்றிக்கிறான். நாம தான் அவனுக்கே கரெக்ஷன் சொல்லி உட்காந்து. இப்ப எல்லாம் கேட்பாங்க, அதெல்லாம் ரைட்டு, நீங்க சொல்றது ரைட், அப்ப நாங்க முன்னேற கூடாதா? நாங்க